ஒரு பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பேன் என்கிறதான பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்து வானமும் பூமியும் படைத்த இன்னும் கடங்கா நன்மைகள் வருமே என் கண்களே எடுப்பேன். இன்னும் கடங்கா நன்மைகள் வருமே என் கண்களே எடுப்பேன். எனக்கு ஆசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஆசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் பெயர்ந்தகன்றிடினோ நிலை மாறி புவி அகன்றிடினோ மலைகள் பெயர்ந்தகன்றிடினோ மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஆசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பேன். ஹல்லேலூயா. அப்படி நம் கண்களை மூடி தேவாதி தேவனை நம்ம நோக்கி பார்த்து, அப்பா உம்மை நாங்கள் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான ஆண்டவரே நாரதனை விலைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் உம்மை உயர்த்துகிற இந்த நேரத்தில் அப்பா ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிற இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்கள் மத்தியில் அப்பா நீர் இறங்குவீராக, உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக, உம்முடைய பிரசன்னத்தை கத்திருந்த இடத்துல நீர் வெளிப்படுத்துவீராகப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக ஆண்டவரே எங்கள் கண்களை உம்மை நோக்கி பார்க்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறது ஆண்டவரே. வானத்தை பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருகிறது. ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் கண்கள் உம்மையை நோக்கி பார்க்கிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர். ஹல்லேலூயா. நீர் வல்லமையுள்ளவர், நீர் வல்லமையுள்ளவர், நீர் வல்லமையுள்ளவர். அந்த தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் கால்களை தள்ளாட ஓட்டாமல் ஹல்லேலூயா எல்லாவற்றிற்கும் விலக்கி நீர் காத்து நடத்துகிறவர். நீர் வல்லமையுள்ள தேவனை உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாட ஓட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தள்ளாட ஓட்டார், இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ரப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை
வரத்தையும் மாத்திரமா அவரே காப்பவர். ஆமென். போக்கையும் வரத்தையும் மாத்திரமாக காப்பரீது முதலாய் எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பே. ஆமென். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே ஹல்லேலூயா. வானமும் படைத்த இன்னும் கடங்கான நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே. இன்னும் கடங்கான நன்மைகள் வருமே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆமென். தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உம்மை நாங்கள் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. எங்கள் கண்களை உமக்கு நேராக ஏறெடுக்கிறோம். வானாதி வானங்களை உண்டாக்கினவர். ஹல்லேலூயா. வார்த்தையினாலே உண்டாக்கினவர் அந்த தேவனுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொன்ன தேவனை நோக்கி பார்த்து எங்கள் கண்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி இயேசுவே. உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கண்களை ஏறெடுப்பே என் கண்களை ஏறெடுப்பே. கண்களை ஏறெடுப்பே என் கண்களை ஏறெடுப்பே. அல்வா ஒமேகா என் தேவனே என் கண்களை ஏறெடுப்பே. அல்வா ஒமேகா என் ஆமென். கண்களை ஏறெடுப்பே. துன்பங்கள் சூழ்ந்தாலும் தனிமையில் நான் நடந்தாலும் அஞ்சிடே கர்த்தரை நோக்கிடுவே. அவரே என் ஆதரவே. ஆமென். துன்பங்கள் சூழ்ந்தாலும் தனிமையில் நான் நடந்தாலும் ஆமென். அஞ்சிடே கர்த்தரை நோக்கிடுவே. அவரே என் ஆதரவே. கண்களை ஏறெடுப்பே என் கண்களை ஏறெடுப்பே. கண்களை
நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. இந்த அருமையான இந்த வேறத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கும்படியாய் கர்த்தர் செய்தீரே, உமக்கு நன்றி அப்பா. வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தருக்கு நேராக எங்கள் கண்களை நாங்கள் ஏறெடுத்திருக்கிறோம் அப்பா. நீரே எங்களை ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தரே, எனக்கு கடங்காத நன்மைகளை தருகிறவரே அப்பா. அந்த தேவனுக்கு நேராக எங்கள் கண்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. உம்மையே நோக்கி நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்கள் இருதயம் உம்மையே சார்ந்திருக்கும் ஆண்டவரே. எனக்கு ஒத்தாசை அனுப்புகிற கர்த்தருக்கு நேராக எங்கள் இருதயம் ஆண்டவரே சார்ந்திருக்கும். உம்மையே சார்ந்திருக்கும். எங்கள் கண்கள் உம்மையே ஏறெடுத்து பார்க்கும் ஆண்டவரே. நீரே எங்களை ஆசீர்வதித்து நடத்துகிறவர். ஹல்லேலூயா. நீரே உண்மையுள்ள ஒரு நல்ல தெய்வமாய் இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அந்த தேவன் எங்களுக்கு நீர் ஒத்தாசை நீர் செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் நாங்கள் உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து மீதியான ஒவ்வொரு பகுதியும் ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். வாசிப்பு 56ஆம் சங்கீதம். 56ஆம் சங்கீதத்திலே தெரிஞ்ச பகுதி 8வது வசனம். 56. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியிலே வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் கடந்த நாட்களில் பேசியிருக்கிறேன். ஒரு 3 பாயிண்ட் என்ன பேசினேன். உன் நம்பிக்கை வீண் போகாது சொல்லி மறுபடியும் அதே காரியத்தில் நான் தொடர்ந்து அடுத்த ஒரு 3-4 காரியம் சொல்கிறேன், அதையும் சொல்லுவேன். ஆகவே என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியிலே வையும், அவைகள் உம்முடைய கணக்குள் அல்லவா இருக்கிறது. நான் ஏற்கனவே எப்பவும் சொல்லுவேன், கர்த்தர் நம்முடைய அலைச்சல்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய அலைச்சல்களை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய கண்ணீரை ஆண்டவர் கணக்கு வைத்திருக்கிறார். நம்முடைய அலைச்சல்களை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய கண்ணீரை அவர் கணக்கு வைத்திருக்கிறார். அதாவது எல்லாவற்றும் ஏன் கர்த்தர் அந்த அறிந்திருக்கிறார், கணக்கு வைத்திருக்கிறார் அப்படின்னா, அதற்கு ஏற்ற பலனை அவர் செய்வதற்கு. இப்போ நாம் சில பொருட்கள் வாங்கும்போது கணக்கு வைப்போம். கடைகளில் கணக்கு வச்சு நம்ம எழுதி வச்சுருப்போம், அவங்க எழுதி வச்சுருப்பாங்க. கணக்கு வைக்கிறது நம்ம திரும்ப கொடுப்பதற்காய் கணக்கு வைத்திருப்போம், தெரிந்து கொள்வதற்காய் கணக்கு வைத்திருப்போம். ஆகவே தேவன் நம்முடைய கண்ணீரை கணக்கு வைத்திருக்கிறார். நம்முடைய அலைச்சல்களை அவர் அறிந்திருக்கிறார். அவர் அறிகிறவராக அவர் கணக்கு வைக்கிற தேவனா இருக்கிறார். ஏன் அப்படின்னா, நீங்கள் வடிக்கிற கண்ணீருக்கு கர்த்தர் கணக்கு வைப்பது அந்த கண்ணீர் வீணாக கூடாது என்பதற்காக. தேவனுடைய காரியத்தில் எந்த காரியமாக இருந்தாலும் அது வீண் போகாது, அது வீண் போகாது. போன வாரம் பிரசங்கம் பண்ண, என்ன பிரசங்கம் பண்ண, நான் யாருக்காவது சொல்ல முடியுமா? என்ன தலைப்பில் பேச போன வாரம் பண்ண பிரசங்கம்? ஆண்டவர் வருத்தத்தை மாற்றுவார். எதில் உண்டாகிற வருத்தம், எதனால உண்டாகிற வருத்தம், அதில் அவர் மாற்றினார் சொல்லி பார்த்தோம். அப்போ இந்த நாட்களில் நீங்கள் வடிக்கிற கண்ணீர் வீண் போகாது. கர்த்தர் உங்கள் அலைச்சல்களை அறிந்திருக்கிறார். கண்ணீரை உங்களுடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறார், அதை துருத்தியில் வையும் கணக்கில் அல்லவோ இருக்கிறார். அப்போ தேவன் கணக்கு வைப்பது அதற்கு ஏற்ற பிரதிபலனை செய்வதற்காக. நீங்கள் வடிக்கிற கண்ணீர், நீங்க அலைகிற அலைச்சல்
ஒருபோதும் வீண் போகாது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அல்லேலூயா. உங்க அலைச்சல் வீண் போகாது. நீங்கள் வடிக்கிற கண்ணீர் வீண் போகாது. தேவன் அதற்காகவே கணக்கு வைத்திருக்கிறார். நீங்க வடிக்கிற கண்ணீர் ஒருபோதும் வீணாகாது. தேவ சமூகத்தில் வடிக்கிற கண்ணீர், கர்த்தருடைய சமூகத்தில் வடிக்கிற கண்ணீர், கர்த்தரை நோக்கி வடிக்கிற கண்ணீர், அவரை நினைத்து வடிக்கிற கண்ணீர், உங்க அலைச்சல் அது ஒருபோதும் வீணாகாது. அவர் ஒரு காரியத்தை கணக்கு வைக்கிறார் என்றால் தேவன் அதற்கு ஏற்ற பிரதிபலனை அவர் செய்வார். உங்க கண்ணீருக்கு கர்த்தர் பதில் தருகிறவர். நீங்க வடித்த கண்ணீர் ஒருபோதும் வீணாகாது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இந்த வசனம் கூட உண்டு, அடிக்கடி சொல்ல வசனம் தான். 84வது சங்கீதத்தில் 84வது சங்கீதம் அந்த 6வது வசனத்தை வாசிப்போம். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவன் நடந்து அதை நீர் ஊற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். மழையும் அப்போ 5ல் உம்மில் பலம் கொள்ளுகிற மனுஷன் தங்களை இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிற பாக்கியவான்கள். உம்மாலே பலன் கொள்ளக்கூடியவர்கள், உம்மாலே பலன் கொள்ளக்கூடியவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து கண்ணீரின் நடுவே நடந்து அந்த கண்ணீரை நீர் ஊற்றாய் மாற்றுகிறார்கள். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நீங்க வடிக்கிற கண்ணீர் அழுகையின் பள்ளத்தாக்கு அது நீர் ஊற்றாய் கர்த்தர் மாற்றுகிறார். நீங்கள் வடித்த கண்ணீர் நிறைந்த உங்க வாழ்க்கையை அதை ஆண்டவர் நீர் ஊற்றாய் மாற்றுகிறார். அப்போ நீங்க வடிக்கிற கண்ணீருக்கு கர்த்தர் கணக்கு வைத்திருக்கிறார். உங்க கண்ணீர் ஒருபோதும் வீண் போகாது. அவர் கணக்கு வைத்திருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் வடிக்கிற கண்ணீர் ஒருபோதும் வீணாகாது. தேவன் அதற்கு ஏற்ற பலனை நிச்சயமாய் தருவார். நீங்க வடிக்கிற கண்ணீரை அதை நீர் ஊற்றாய் கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறதோ அதே போல உங்க கண்ணீர் அது நீர் ஊற்றாய் கர்த்தர் மாற்றுவார். அவர் நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. சரி, 2வது கலாத்தியர் நிருபத்திலே கலாத்தியர் 6ஆம் அதிகாரம், கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்திலே அந்த 9வது வசனமும் 10வது வசனமும், நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவுள். அப்போ நன்மை செய்வதில் சோர்ந்து போக வேண்டாம். ஆமா, நாம் தளர்ந்து போகாத ஏற்ற காலத்தில் என்ன செய்வோம்? அறுப்போம். அப்போ தேவன் நன்மை செய்வதிலே, நன்மைகளை விதைப்பதில் நம்ம சோர்ந்து போக வேண்டாம். ஏற்ற காலத்தில் கர்த்தர் அதுக்கு நமக்கு பலன் தருவார். நம்ம செய்கிற நன்மை, நாம் அந்த பூமியிலே செய்யக்கூடிய நன்மைகள், நன்மையான காரியங்கள், நாம் விதைக்கிற நன்மைகள் அதற்கு ஏற்ற பிரதிபலனை ஏற்ற காலத்தில் கர்த்தர் தருவார். அப்ப நன்மை செய்வதில் சோர்ந்து போக வேண்டாம். அப்ப நீங்க நன்மை செய்வதில், நீங்க செய்கிற நன்மை ஒருபோதும் வீணாகாது. கர்த்தர் மகிமை உண்டாலே. அல்லேலூயா. நாம அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா, நான் கூட சொல்லியிருக்கிறேன், இனிமே அப்போ இந்த மாதிரிலாம் ஒரு சேவையை பண்ணக்கூடாது, அந்த மாதிரி காரியங்களை செய்யக்கூடாது, இல்லை மதிக்க மாட்டாங்க, அதை செய்ய மாட்டாங்க. அப்படிலாம் பைபிள் சொல்லுது, நன்மை செய்வதில் சோர்ந்து போக வேண்டாம்.
நம்ம யாருக்கு செஞ்சு என்ன போகுது சொல்லுவோம் இல்லையா? சில நேரங்களில் ஒரு சலிப்பு வந்துடும். நம்ம இடத்துல நன்மை பெற்றவங்க யாராவது நமக்கு விரோதமாக செயல்பட்ட உடனே நம்ம என்ன செய்வோம்? நம்ம நன்மை செஞ்சோம், இப்படி செய்கிறாங்களே, இப்படி பேசுகிறாங்களே, உடனே அவங்கள மட்டும் சொல்ல மாட்டோம். இனிமேல் யாருக்கும் செய்யக்கூடாது. இனிமேல் யாருக்கும் நம்ம வழிகாட்டக்கூடாது. இனி யாருக்கும் நம்ம ஏணியாக இருக்கக்கூடாது. யாருக்கும் நம்ம வழிகாட்டியாக இருக்கக்கூடாது. யாருக்கும் எந்த உதவியும் செய்யக்கூடாது. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு. ஏன்? ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு பிரச்சனை, நம்ம இடத்துல நன்மையை பெற்றுக்கொண்டவங்க ஏதாவது நமக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சால் நமக்கு அந்த எண்ணம் வருது. எனக்கு வருது, வந்திருக்கு, இல்லை சொல்லலை, நிறைய வந்திருக்கு. ஆமாம், ஆண்டவர் சொல்றாரு, நீ செஞ்ச நன்மைக்கு பலன் உண்டுன்னு சொல்றார். நாம அவங்களிடத்துல எதிர்பார்க்கிறோம். நம்ம அவங்களுக்கு நன்மை செஞ்சோம், அதனால அவங்க கிட்ட எதிர்பார்க்கிறோம். நான் எதிர்பார்த்துருக்கிறேன். நம்ம அவங்களுக்கு திருமணம்லாம் முடிச்சு வச்சோமே, இப்படிலாம் செஞ்சோமே, நம்ம கிட்ட இல்லையே, போகும்போது சும்மாவா போனாங்க, ஏசிட்டுலாம் போனாங்க, இப்படிலாம் வருத்தம் வருது இல்லையா? இனிமேல் யாருக்கு ஒன்றும் செய்யக்கூடாது. ஆனால் ஆண்டவர் சொல்லாரு, நம்ம செய்த நன்மையை செஞ்ச இடத்துல அல்ல, தேவன் அதை நமக்கு தருவார். கதமை சொல்லுவையா, நாம செய்கிற நன்மையில சோர்ந்து போயிடக்கூடாது. சோர்ந்து போகிற மாதிரி சூழ்நிலை நமக்கு வருது இல்லையா? சோர்ந்து போகிற மாதிரி நமக்கு சூழ்நிலை வருது. யாருக்கு என்ன செய்யக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது, நம்ம ஆண்டு கடினமாக இருந்துடணும்னு நம்ம சொல்றோம். ஆண்டு சொல்லாரு, நீ சோர்ந்து போயிடாத, நீ சேர நன்மை செய், உன் நன்மை வீண் போகாது. நீ செய்கிற நன்மை, நீ விதைக்கிற நன்மை இருக்குத, வீண் போகாது. அது சொல்லுவையா, நாம் அந்த பூமியில விதைக்கிற நன்மைகள் இருக்கிறது, ஜனங்களுக்கு செய்யக்கூடிய நன்மைகள் இருக்கிறது, அந்த நன்மை செய்வதை நம்ம சோர்ந்து போயிடவே கூடாது. உதவியாக இருக்கிறத நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. நமக்கு அறுவடை எங்கிருந்து வருதுன்னா தேவன். நம்ம நன்மை செய்த இடத்துல நம்ம எதிர்பார்க்கிறோம், இவங்களுக்கு தானே அதை செஞ்சோம், நமக்கு அவங்க நன்றி உள்ளவங்களா இல்லைன்னு வருத்தப்படாதீங்க. நீங்க கர்த்தருக்காக செய்யுங்க. அந்த மனுஷருக்கு நம்ம கர்த்தருக்காக செய்கிறோம், அந்த மனுஷர் மூலமா நமக்கு நன்மை வருதோ பிரதிபலன் வருதோ இல்லையோ, அவங்க நமக்கு நன்றி உள்ளவங்களா இருக்காங்களோ இல்லையோ, ஆனால் நீங்க செய்த நன்மை ஒரு போதும் வீண் போகாது. சொல்லுவையா, ஆகவே நன்மை செய்வதில் சோர்ந்து போகாது இருப்போமாக. நாம் சோர்ந்து போகாது இருந்தால், தொடர்ந்து நாம் நன்மை செய்தால் ஏற்ற காலத்தில் அறுவடை செய்வோம். கர்த்தர் மகிமை உண்டு. அல்லேலூயா. நீங்க செய்கிற விதைக்கிற நன்மை ஒருபோதும் வீண் போகாது. நீங்க வடிக்கிற கண்ணீர் வீண் போகாது. தேவ சமூகத்தில் வடிக்கிற கண்ணீருக்கு பதில் உண்டு. கர்த்தர் கணக்கு வைத்திருக்கிறார். நீங்க செய்கிற நன்மைக்கு பலன் உண்டு, வீண் போகாது. உங்கள்கிட்ட நன்மையை பெற்றவங்க வேணா உங்களுக்கு எதிராக செயல்படலாம், உங்களை மதிக்காம இருக்கலாம். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அதை சொல்லுவையா. ஆனா தேவன் நீங்க செய்த நன்மைகளுக்கு பலன் தருவார், ஒரு அறுவடையை தருவார். நம்ம நல்லதை விதைப்போம், நல்ல காரியத்தை விதைப்போம், தீமைகள் அல்ல. நீ வஞ்சகத்தை விதைக்காத. நீ வஞ்சகத்தை விதைக்க விதைக்க நீ வஞ்சகத்தை தான் அறுவடை செய்வாய். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சொல்லுவையா, நீ நன்மையை செய்தினா நன்மையினால நீ நிரப்பப்படுவாய். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அது சொல்லுவையா, அது சொல்லுவையா. ஆண்டவர் காயின்ட்டு சொல்றாரு இல்லையா, நன்மை செய்தவனுக்கு மேன்மை இல்லையான்னு சொல்றாரு. ஏன் அவன் மேல உனக்கு எரிச்சல்? காயின்ட்ட சொல்றார். ஆபேல் மேல ஏன் உனக்கு எரிச்சல் உண்டாகிறது? அவன் மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு கொடுக்கிறவன், அவன் மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு செய்கிறவன்.
காயினுக்கும் ஆபேலுக்கு என்ன பிரச்சனை? நீ ஏன் ஏன் உன் முகநாடி வேறுபட்டது அப்படின்னு கேட்கிறார் இல்லையா? நன்மை செய்தா மேன்மை இல்லையான்னு சொல்லி கேட்கிறார். நீ ஏன் அவன் வஞ்சிக்கிறான்? ஏன் உனக்கு எரிச்சல் உண்டாகிறது? நீங்கள் செய்கிற நன்மைக்கு பலன் உண்டு. உங்க நன்மை ஒருபோது வீண் போகாது. அது சொல்லுவையா, கர்த்தர் நல்லவர். அதை நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஒரு இடத்துல ஊழியம் செய்வோம், ஒரு இடத்துல அறுவடை செய்வோம். சம்பந்தம் இல்லாதவங்க எனக்கு கூப்பிட்டு காணிக்க கொடுப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த பணியூருக்கு நன்றி உள்ளவங்களா போகிறோம். அவங்களே நம்மளை கனப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டு. அல்லேலூயா. 97 போய்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் தான் பெட்ரோல் போடணும், நாங்கள் தான் சைக்கிள் எழுதி போகணும். போன 2-3 வீட்டில் காப்பி இவ்வளோ பெரிய கிளாஸில் கொடுப்பாங்க. அதுதான் இங்கே போகும்போது கூட காப்பி குடிக்க காசு இருக்காது. அங்கே போய் தான் காப்பி குடிக்கணும். இன்னைக்கு வரைக்கும் சபையில் பேசிட்டு வரோம். மாதத்துக்கு ஒருக்கா போகிறோம். மக்கள் வச்சிருக்கிறாங்க, சில காரியங்களுக்கு என்னை பயன்படுத்துகிறாங்க. இப்போ தான் கொஞ்ச நாள் அந்த ஊரில் ஒரு தம்பி எனக்கு காணிக்க கொடுத்துட்டு இருக்கிறான். மற்றபடி எப்போ மட்டும் கொடுப்பாங்க, யாராவது கூப்பிட்டு கொடுப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் அந்த ஊழியத்தை நாங்கள் செய்வோம். ஆனால் அதற்கு ஏற்ற பலனை கர்த்தர் எங்களுக்கு உள்ள தந்தார். தூத்துக்குடியில் தந்தார். சம்பந்தம் இல்லாமல் கூப்பிட்டு யாராவது காணிக்க கொடுப்பாங்க, நீ வச்சுக்கிடுங்க, உங்களை தான் பார்க்கணும்னு நினச்சோம். நான் பனையூரில் எதிர்பார்க்கல, கர்த்தருக்காக செய்கிறோம். ஆனால் கர்த்தரிடம் எதிர்பார்க்கணும். நம்ம செய்கிற நன்மை, நீங்கள் செய்யக்கூடிய நன்மையான காரியங்கள் ஒருபோது வீண் போகாது. கர்த்தர் சொல்லுவையா, நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு எவ்வளோ காரியத்தை செஞ்சு நம்ம எப்படிலாம் தூக்கி விட்டோம், நமக்கு சப்போர்ட்டா இல்லைன்னு எவ்வளோ வருத்தப்படுதோம் அன்னைக்கு இல்லையா? மனசுக்குள்ள அந்த எண்ணம் வந்திருக்கா இல்லையா? எனக்கு வந்திருக்கு. ஆண்டவர் எனக்கு சேர்த்தான் பேசுறார். மனசுக்குள்ள சோறு வருது இல்லையா? எவ்வளோ நன்மை செஞ்சிருக்கோம், எவ்வளோ பணத்தை செலவு பண்ணியிருக்கோம். நமக்கு பக்க பலம் இல்லை அப்படின்னா நமக்கு எவ்வளோ வேதனை. அவங்க மேலே வேதனைப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. அந்த பிரதிபலனை, அந்த அறுவடைய கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்க செய்கிற நன்மை ஒருபோது வீண் போகாது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, 3வது மல்கியா 3ஆம் அதிகாரம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். என் ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்கள் எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனாலே என்னை சோதித்து பாருங்கள் என்று சொல்றார். அப்போ 8 வாசிக்கிறோம், மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? எதுல வஞ்சிக்கிறோம்? தசம பாகத்திலையும் காணிக்கையிலையும் வஞ்சிக்கிறோம். கர்த்தருக்கு துரோகம் என்று சொல்கிறார். காணிக்கை விஷயத்துல கர்த்தர் சொல்றார், நீ வஞ்சிக்கிறேன்னு சொல்றார். நீ கர்த்தருக்கு நீ கொடுக்கல அப்படின்னு சொல்றார். ஆனா கீழே அவர் சொல்லும்போது, நான் உனக்கு இடங்கொள்ளாம மட்டும் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். அப்ப நாம கர்த்தருக்கென்று கொடுக்கிற காணிக்கை, கர்த்தருக்கென்று கொடுக்கிற காணிக்கை ஒருபோது நிச்சயம் வீண் போகாது. கர்த்தரால் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. கடந்த நாட்களே ஒரு சகோதரர் சொன்னார், மாஸ்டர் அந்த வாரம் தான் உங்களுக்கு காணிக்க கொடுத்தேன், அந்த வாரமே வேலை போயிட்டு எனக்கு எப்படி சொன்னார். அப்போ அவங்களுக்கு புதுசா உள்ள ஒருத்தர். அப்போ அவர் என்ன நினைப்பாரு? அப்போ காணிக்க கொடுத்தா வேலை போயிடும் இல்லையா? காணிக்க கொடுத்தா வருமானம் போயிடும்.
இப்போ நான் ஒன்றும் சொல்ல, நான் வந்து சொன்னால் எனக்கு ஏற்றபடி பேசுகிற மாதிரி இருக்கும் இல்லையா. நான் சொன்னேன், அப்புறம் அப்படியா, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன் பிரதர், உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டேன். அவர் உண்மையை சொன்னார். உங்களுக்கு கொடுத்த மறுநாள் வேலையெல்லாம் போயிட்டு, நான் வேலையை நம்பி தான் உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னாரு. சரி, அவர் வேலையை நம்பி கொடுத்துருக்கிறாரு, வேலையெல்லாம் போயிட்டு நான் ஜெபம் பண்ணுறேன். அதே மாதிரி அவர் வேலை செய்கிற ஓனர், அவருக்கு இன்னொரு இடத்துல வேலை கொடுக்கும்போது அந்த ஓனர் கிறிஸ்டின், அவர் சொன்னார், நீ காணிக்கெல்லாம் கொடுப்பியா? காணிக்கை கொடுத்து அந்த வாரமே எனக்கு வேலைலாம் போச்சு, அதெல்லாம் கொடுக்கறது இல்லை. பாஸ்டர்கிட்ட சொன்னேன், அவரும் சிரிச்சு நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லிட்டா, வேறன்னு சொல்ல. வேலை போனாலும் போகட்டாலும் கிடைக்கிற வேலை செய்கிற அன்னைக்கு 10ல் 1 கத்தருக்குன்னு கொடு, கத்தருக்காக கொடு, கத்தவனை ஆசீர்வதிப்பார். அதுக்கு பிறகு அவர் வாரத்தில் எத்தனை நாள் வேலை இருந்தாலும் அந்த நாளுக்கு அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி கணக்கெடுத்து, இப்போ இன்றைக்கும் ஒரு சில ஆட்கள் தசம பார்க்க நம்ம சபையில் எல்லாரும் கொடுக்கல, விரல விட்டுன்ற மாதிரி 5-6 பேர் தான் கொடுக்குறாங்க, எல்லாரும் காணிக்க கொடுக்கல. ஆனால் ஒரு சிலவங்க அந்த ₹1 ₹2 வச்சு கொடுக்குறாங்க. நான் புரிஞ்சுக்கிடுவேன். அப்போ அந்த காணிக்கையே கரெக்டாக எண்ணி கொண்டு வராங்க இல்லையா, கர்த்தர் சொல்கிறபடி. அந்த ₹1 ₹2 ₹5 ₹10 இருக்கும், நான் புரிஞ்சுக்கிடலாம். அப்போ காணிக்கை கரெக்டாக கணக்கு வச்சு இவங்க தாராங்க. சிலவங்க ரவுண்டாக கொடுக்கலாம், அது வேற. அப்போ கொடுத்ததுனால பிசாசு அப்படிதான் செய்வான். இன்னைக்கு செலவுக்கு இல்லையே, அடுத்த வாரம் கொடுப்போம் நினைப்போம், கொடுக்க முடியாமல் போயிடும். செலவு கொடுக்குன்னு நினைப்பாங்க, கொடுக்க முடியாமல் இருக்கும் சூழ்நிலை. நான் அதெல்லாம் பெருசுபடுத்திலாம் பேச மாட்டேன். காணிக்கையை பற்றி நமக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதை வெளியே சொல்லிக்கிடாது. சிலவங்க காணிக்கை கொடுக்கறது மறந்துடும், சிலவங்க மறந்து இருக்கிறாங்க. நமக்கு அந்த அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவா. நெருக்கடிகள் அதிகமாக இருக்கும்போது நமக்கு காணிக்கை கொடுக்கணுங்கிறதே மறந்துடும். இப்போ என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஞாபகம் வரும், அதுக்குள்ள என்ன எல்லாமே மறந்து போயிடும். எல்லாம் நம்ம கணக்கு வச்சுருப்போம். கரண்ட் பில் எத்தனாம் தேதி கட்டணுங்கிற கணக்கெல்லாம் இருக்கும், எது எதுக்கு என்னென்ன செய்யணுங்கிறலாம் ஞாபகத்துக்கு இருக்கும். ஆனால் கர்த்தருக்கு கொடுக்கணும்னு நினச்சா மறந்துடுவோம். மறந்துட்டோமா மறந்த மாதிரி இருக்கிறோமாங்கிறது தெரியாது. ஆனால் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் சொல்லுவையா. அப்போ கர்த்தருக்கென்று கொடுக்கிற நீங்கள் அது ஒரு நாள் வீண் போகாது, அது சொல்லுவையா. ஆனால் கொடுத்த உடனே பிரச்சனை வர்ற மாதிரி தெரியும், அதிக செலவு வர்ற மாதிரி தெரியும். சிலவங்க திராணிக்கு மிஞ்சி நீங்கள் கொடுக்குறீங்க. சில கூட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிபிஎஸ்ஸாக இருக்கட்டும், மற்ற காரங்களும் திராணிக்கு எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். இவங்க எப்படி இதை அவங்க தராங்க, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமே. திராணிக்கு மிஞ்சி கொடுக்குற நபர்களும் நம்முடைய சபையில் இருக்கிறாங்க. அப்போ நமக்கு மெடிக்கல் செலவு வந்தவொடனே நம்ம என்ன நினைக்கிறோம், காணிக்கை கொடுத்ததுனால மெடிக்கல் செலவு வந்துட்டு, மெடிக்கல் செலவு வந்ததுனால காணிக்கை கொடுக்க முடியல, அப்படி நம்ம பார்க்க விடாது. எந்த செலவு இருந்தாலும் கர்த்தருக்கென்று கொடுக்கிற காணிக்கை அது வீண் போகாது, அது சொல்லுவையா. எனக்குன்னு கொடுத்தா வீணாயிரும், அதையும் சொல்றேன். பாஸ்டர் கஷ்டப்படுறாரு அதனால கொடுத்தேன், பாஸ்டர் நல்லா இருக்காரு அதனால காணிக்கை நிறுத்தினேன். நிறுத்துறதும் கொடுப்பதும் தவறு. கொடுக்கிறது கர்த்தருக்காக, கர்த்தர் தான் உங்களுக்கு திரும்ப தரணும், நான் தர முடியாது. நீங்க கொடுத்த மொய்யை கூட திருப்பி தர முடியாது. உங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன், பத்திரிக்கை வந்தோடனே ஜெபம் பண்ணுவேன், ஃபங்க்ஷனுக்காக நல்லா நடக்கிறதுக்காக ஜெபம் பண்ணுவேன். அன்னைக்கு எனக்கு என்ன இருக்கோ அதை தான் நான் உங்களுக்கு செய்வேன். நீங்கள் செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லி நான் ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். உங்களுக்கு தெரியும், பாஸ்டர் ஜெபம் பண்ணால் போகுதுன்னு நினைக்கிறாள். கர்த்தரால் மகிமை உண்டாவதா, சொல்லுவையா. சரி, அப்போ கர்த்தருக்கென்று நாம் கொடுக்கிறதுல அது வீண் போகவே போகாது. கஷ்டமா தெரியும், கொடுக்க முடியாத அளவுக்கு அப்பதான் வச்சிருப்போம். ஒரு செலவு வரும், சரி நாளைக்கு கொடுப்போம் பார்ப்போம், கொடுக்க முடியாது. ஆனால் கர்த்தருக்கென்று கொடுக்கிறத அது ஒரு நாள் வீண் போகாது.
கர்த்தர் உங்களுக்கு கணக்கில் வச்சிருப்பார். அது சொல்லுவையா, அல்லேலூயா. ஒரு காலத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம், நாம 10 ரூபாய்க்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம், நம்ம எவ்வளவு நெருக்கடியில் இருந்தோம். கர்த்தருக்கென்று கொடுக்கறதுல நாம யோசிக்க கூடாது. கர்த்தர் கொடுக்க சொன்னா கொடுக்கணும். மாஸ்டர் நல்லா இருக்காரு, அவங்களுக்கு என்ன அப்படி சொல்லக்கூடாது. கர்த்தருக்காய் கொடுங்க, கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். அது சொல்லுவையா. சில கூட்டங்கள் நடத்த முடியாமல் போவதற்கு காரணமே அதுதான். அதையும் உங்களுக்கு ஓப்பனா சொல்றேன். நம்ம யாரையுமே அதை பெருசுபடுத்தி நீங்க அதை செய்யுங்கன்னு சொல்ல முடியல. முன்னால யோசிக்க மாட்டேன், எல்லாத்தையுமே நானே போட்டு இழுக்குன்னு பார்ப்பேன். பரவாயில்ல 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 அப்படிமே. இப்போ அந்த மாதிரி சொல்ல முடியல. குடும்பங்கள் பெரிதாகிறது, செலவுகள் அதிகப்படுது, குறையுது, சில காரியங்கள் இருக்கிறது. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. சரி, கர்த்தர் சொல்லுவார். நான் பிரசங்கம் பண்றேன், கர்த்தர் உங்ககிட்ட சொல்லுவார். அப்ப கர்த்தருக்கென்று கொடுக்கிறது வீண் போகாது, கர்த்தருக்கென்று விதைக்கிறது வீண் போகாது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்கென்று கொடுக்கிற காரியம் ஒருபோதும் நிச்சயம் வீண் போகாது. சரி, 4வது தானியேலுடைய புஸ்தகத்திலே தானியேல் 6ஆம் அதிகாரம், தானியேல் 6ஆம் அதிகாரத்திலே அந்த 10வது வசனத்தை வாசிப்போம். தானியேலோ வென்றால் அறிந்த போதிலும் நேராக திறந்திருக்க செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி சோத்திரம். அப்போ எனக்கு நல்லா தெரிஞ்ச காரியம் தானே. அப்புறம் அவனை சிங்க கேபில தூக்கி கொண்டு போட்டாங்க. சிங்கத்தின் வாயை தேவன் கட்டினான். அப்போ எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு தடைகள், எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும் தினம் 3 வேளை ஜெபம் பண்ற நிறுத்தல. ஜெபம் பண்றதை அவன் நிறுத்தவே இல்லை. தினமும் அவன் செய்த காரியத்தை நிறுத்தல. நெருக்கடியான நேரம், பிரச்சனையான நேரம், ரொம்ப ஓப்பனா எல்லாருக்கும் தெரியும்படி அவன் செய்யறான், ஜெபம் பண்றான். அவன் பண்ண ஜெபம் வீண் போகல. நீங்க பண்ற ஜெபம் வீண் போகாது. சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்றதுக்கு ஒரு ஓமே சொன்ன ஆண்டவர் லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் இல்லையா, தெரியும். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் இருக்கார், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண. அப்போ ஜெபம் பண்ணாலும் தாமதமாகுது. ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம், ஆனா காரியம் நமக்கு தடையாகிட்டே இருக்கு. எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும் நமக்கு இன்னும் காரியங்கள் நடக்கல. அப்போ அதான் சொல்றாரு லூக்காவில், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்றதுக்கு ரோமேஷ் சொன்னார், எல்லாருக்கும் தெரியும். அப்போ ஜெபம் வீண் போகாது. நாள் கணக்கா, மணிக்கணக்கா, நாள் கணக்கா, மாத கணக்கா ஜெபம் பண்ற ஜெபம் இருக்கு, ஒருபோது வீண் போகாது. கல்லாக்களை பார்த்தோம் இல்லையா, நெடுநாள் காத்திருக்க இருதயத்தை இழைக்கப்படும். சோர்ந்து போயிரு இருதயம், காரியம் நடக்கல, இவ்வளவு நாளாயிற்று காரியம் நடக்கல. ஆனா விரும்பினது வரும் பொழுதோ, நீ விருப்பத்தோடு எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை இந்த 6வது மாதம் செய்வார். அப்ப நீங்க இதுவரைக்கும் ஜெபித்த ஜெபத்துக்கு பதில் இல்லைன்னு நினைக்க கூடாது. தேவன் பதில் வச்சிருக்கிறார். உங்க ஜெபம் வீண் போகாது, உங்க கண்ணீர் வீண் போகாது, நீங்க செய்யற நன்மை வீண் போகாது, நீங்கள் கொடுக்கிற காணிக்கை வீண் போகாது. நீங்க பண்ணுகிற ஜெபம் வீண் போகாது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. 5வது மத்தேயு எழுதின சுவிசேஷம்
7ஆம் அதிகாரம், மார்க்கு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார் என்று போதும். அப்போ வீணான ஆராதனை, வீண் போகாத ஆராதனை இருக்கிறது, வீணான ஆராதனை இருக்கிறது. மனுஷருடைய கற்பனைகளை கை கொண்டு ஆராதிக்கிற ஆராதனை, மனுஷரை பிரியப்படுத்தக்கூடிய ஆராதனை, தேவனை பிரியப்படுத்தக்கூடிய ஆராதனை. அப்போ தேவனை பிரியப்படுத்தக்கூடிய ஆராதனை வீண் போகாது. மனுஷரை பிரியப்படுத்தி படுகிற ஆராதனை வீணாய் போயிடும், ஒன்னில்லாம போயிடும். மனுஷருக்கு ஏற்றபடி நடத்தக்கூடிய ஆராதனை, மனுஷர் சொல்லுகிறபடி அவங்களுடைய சுயநலத்துக்காக பண்ணப்படுகிற ஆராதனை, இல்ல மனுஷீகத்தில் பண்ணுகிற ஆராதனை, நமக்கு ஏற்றபடி செய்கிற ஆராதனை, அது வீண் போயிடும். ஆனா தேவனுக்கு ஏற்ற ஆராதனை, தேவன் விரும்புகிற ஆராதனை வீண் போகாது. கதாமயம் சொல்லுவையா. தானியலை வாசிக்கலாம், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வாசிக்கலாம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பு வைக்க வல்லவரா இருந்தார். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன், உன் உண்மையான ஆராதனை வீண் போகாது. நீ உண்மையாய் கர்த்தரை ஆராதிச்சா அது வீணாகாது. நீ உண்மை இல்லாம ஆராதிச்சா வீணாயிரும். ஆராதனை உனக்கு பிரயோஜனமா இருக்காது. தேவ பிரசன்னத்தை உணரவே முடியாது. நீ உண்மையாய் ஆராதித்தால் தேவ மகிமை உணர முடியும். ஆராதனை தேவனோடு இடைப்படுத்துகிற நெருக்கத்தை உண்டாக்குற காரியம். ஆராதனை தேவனுக்கு நமக்கு இணைக்கிற ஒரு பாலம். தேவ மகிமை வேடிக்கை பார்க்கிற ஆராதனை அல்ல. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நீங்கள் பண்ணுகிற உண்மையான ஆராதனை வீண் போகாது. உண்மையான ஆராதனை எப்படி? மனுஷருடைய கற்பனைகளை கை கொண்டு பிரியப்படுத்தி ஆராதிப்பது வீண். அப்ப தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு தேவனுக்கு ஏற்ற ஆராதனை, நீங்கள் தேவனுக்கு ஏற்ற ஆராதனை, உண்மை உள்ள ஆராதனை வீண் போகாது. சிங்கத்தின் கெபில போட்டாலும் சிங்கத்தின் வாயை தேவன் கட்டுவார். அது சொல்லுவையா. நீ உண்மையா ஆராதிச்சா உனக்கு விரோதமா சிங்கம் வந்தாலும் அது அப்படியே மடங்க பண்ணுவார். ஆராதனை அபிஷேகம் எதிர்ப்புகளை மாற்றும். அது சொல்லுவையா. இன்னைக்கு காலைல பணியூரில் பேசிட்டு இருந்தேன். நீங்கள் அமர்ந்திருந்து அந்த இதில் பேசிக்கிட்டு இருந்தேன். அநேகருக்கு ஒருத்தங்க எங்கேயோ ஊருக்கு போகிறாங்க போல் தெரியுது, வந்துட்டாங்க. கேட்டு அவங்களுக்கு பிரோஜனமாக இருக்குன்னு நல்லா தெரியுது நமக்கு. ஒரு 5-6 பேர் திடீர்னு உள்ள வந்துட்டாங்க. நீ அமர்ந்து இருந்தா தேவன் அறிய முடியும். யுத்தத்தை ஓய பண்ணுவார், உன் பிரச்சனையை மாற்றுவார், உன்னை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வருவார். அமர்ந்திருந்தா புது பலன் வரும், உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். நீ அமர்ந்திருந்த உன் கவலையும் பிரச்சனையும் மாறும், நல்ல பங்கு ஆண்ட தருவார் சொல்லி இந்த 3 காரியத்தை பேசினேன். தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்தோம்னா கர்த்தர் அறிந்து கொள்ள முடியும். தேவ சமூகத்தில் இல்லை அப்படின்னா தேவனை அறிந்து கொள்ள முடியாது. நம்ம சொல்ல முடியாது. மனசுக்கிட்ட பழகினா தானே தெரியும். பழக பழக நமக்கு தெரியும், அறிஞ்சுக்கிறோம். இந்த இவங்க இவ்வளவு இந்த இதெல்லாம் இருப்பாங்க, இவங்க குணம் இப்படி நமக்கு பிடிச்சதானே நம்ம அவங்களோட தொடர்ந்து பழகுவோம், வெளியே வந்துடுவோம். எல்லாருக்கும் இயல்பான ஒரு காரியம் தான். அப்போ தேவனை அறிந்து கொள்ளணும் அப்படின்னா அவரோடு பழகணும். அவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருந்தோம்னா
அவர் உங்களுக்கு உயர்ந்தவராக உங்களை தன்னை காட்டுவார். உங்கள் யுத்தங்களை அவர் முடிவுக்கு கொண்டு வருவார். உங்கள் பிரச்சனைகளை அவர் முடிவுக்கு கொண்டு வருவார். உங்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வருவார். புது பலத்தில் நிரப்புவார். உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையில கத்த ஒரு பெரிய காரியத்தை கத்த செய்வார். கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது கர்த்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ நீங்கள் ஆராதிக்கிற ஆராதனை ஏன் போகாது. நான் கோயிலுக்கு போய் என்னத்தை கண்டேன்னு சொல்லாது. இந்த ஆராதனுடைய சரியான அனுபவத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆராதனை நமக்கு மேன்மையாகவே இருக்கும். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. எப்போ ஆராதிக்கலாம்? ஆலயத்துக்கு வந்தா மட்டும் கிடையாது, நம்ம வீட்டில் கர்த்தரை ஆராதிக்க முடியும். அப்புறம் அதுக்காண்டி வீட்டில் உட்காந்துடக்கூடாது. நீங்கள் தான் சொன்னீங்க நான் வீட்டில் உட்காந்து ஆராதிக்கலான்னு. என்ன பேசுறதுக்கு பயமாக தான் இருக்கு. இது கூடி ஆராதிக்கிறது, கூடி வர்றதுன்னு நமக்கு அன்னைக்கு நன்மையை சொன்னேன். கூடி ஆராதிக்கணும். தனிச்சபம் கூடி ஜெபம் பண்ணு, கூடி ஜெபம். நான் வீட்டில் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யக்கூடாது. நம்ம அப்படி ஒரு இது வச்சிருக்கிறோம். நான் வீட்டில் ஜெபம் பண்ணுவேன், எந்த ஸ்ட்ரென்த்தும் கிடைக்காது. சில நேரங்களில் தனித்து ஜெபம் பண்ணணும், சில நேரங்களில் கூடி ஜெபம் பண்ணணும். கர்த்தர் ஒழுங்கு வச்சிருக்காரு இல்லையா? பைபிளில் இருக்கு. அதுக்காக நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. அப்போ நீங்கள் ஆராதிக்கிற ஆராதனை வீண் போகாது. கடைசியாக ஆறாவதாக 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 2 அது வேண்டாம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆயினும் நான் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கே காமித்தேன். பிலிப்பியர் 2:14 வாசிங்க. பிலிப்பியர் 2:14. பிலிப்பியர் 2. மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் போதும் எனக்கு உண்டாவதற்கு நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி. நான் கர்த்தருக்கென்று ஓடுகிற ஓட்டம் இருக்குதே, அது வீண் போகாது. கர்த்தருக்கென்று ஓடுகிற ஓட்டம், கர்த்தருக்கென்று செய்கிற ஊழியம் ஒரு நாள் வீண் போகாது. சண்டே கிளாஸ் பிள்ளைகள் எடுக்கிறாங்க, பிபிஎஸ் எடுக்கிறாங்க, சிறுவர் ஊழியம் பிள்ளைகள் செய்கிறாங்க. இது வீணான ஓட்டம் அல்ல. எழுதி வச்சுக்கிடுங்க, இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் மகிமையா இருக்கும். எல்லாரும் கங்க சொல்லமா? எல்லாரும் நம்ம பிள்ளைகள். நான் ஒரு தூங்கி எந்திரிச்சிருவேன், இங்கே நடக்கும், சத்தம் கேட்டுட்டு இருக்கோம். அப்புறம் இங்கிருந்து இந்த பிள்ளைகள் தங்களை தாண்டி சில்வர் புறம் இன்னும் ஒரு இடம் இருந்தாலும் பிள்ளைகள் எடுத்து வந்துடுவாங்க. அங்கே போய் எடுத்துட்டு 5 மணி தான் வராங்க. 5:30 மணி 6 மணி தான் பிள்ளைகள் வருது. இன்னைக்கு பொழுது அந்த பிள்ளைகளுக்கு போயிடுது. காலையில் வாலிபர் கூட்டம். எழுதி வச்சுக்கிடுங்க, இந்த பிள்ளைகள் ஓடுகிற கர்த்தருக்கென்று ஓடுகிற ஓட்டம் இருக்குதே, நான் ஒன்றும் உங்களுக்கு கொடுக்கறதில்லை. சிலுவபுரத்தில் ஒரு கிளாஸ் காப்பி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னம்மா? அதான் நானும் கை விளங்கி ஒரு சர்பத்து குடிங்க, ஏதாவது குடிங்கன்னு கொடுத்தது கிடையாது. இந்த பிள்ளைகள் விரும்பி இந்த ஊழியத்தை செய்கிறாங்க. கடும் ஓட்டம், நேரங்கள் போயிடுது. மாமி நினைப்போம், நீ ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கணும், ஜாலியாக இருக்கணும் நினைக்கணும்.
இந்த பிள்ளைகள் ஓடுகிற ஓட்டம் வீண் போக அது சொல்லுவையா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கடந்த நாட்களையும் ஓடின ஓட்டம் பிள்ளைகள் இருக்கிறாங்க, இன்னைக்கு ஓடுகிற ஓட்டம் பிள்ளைகள் இருக்கிறாங்க. கர்த்தருக்கென்று ஓடுகிற ஓட்டம் நீ ஒருபோது வீண் போகாது. நீ யாருக்கு ஓடினாலும் வீணாயிரும். கர்த்தருக்கென்று ஓடுகிற ஓட்டம் இருக்குதே, பெரிய பலனை கொண்டு வரும். கர்த்தரால் மகிமை உண்டாவதாக. சொல்லுவையா. கர்த்தருக்கென்று நம்ம எதை செய்தாலும் வீண் போகாது. மனுஷனுக்கு எதை செய்தாலும் வீணாயிரும். மனுஷனுக்கு என்று ஓடுகிற ஓட்டங்கள் வீணாயிரும். கர்த்தருக்கென்று ஓடுகிற ஓட்டம் வீண் போகவே போகாது. கர்த்தரால் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அவர் ராஜாதி ராஜாவா இருக்கிறார். அவர் சர்வத்தையும் உண்டு பண்ண கர்த்தர். அவர் மகிமையின் தேவன். அவர் சேனைகளுக்கெல்லாம் கர்த்தர். அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குறார். உன் சகோதரி மரியாளோ அப்படி அல்ல. ஒரே குடும்பத்தில் உள்ளவங்க. அவ எப்பவுமே என் பாதத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். தேவ சமூகத்தில் இருந்தோம்னா தேவையில்லாத பிரச்சனை நமக்கு வரையே வராது. எதெல்லாமோ நினைச்சு ஒரு அன்னைக்கு டிவியில் போட்டேன். ஒரு ஆள் மறிக்கிறதுக்கு இப்பவுமே கல்லை கட்டி தோண்டி வச்சிருக்காரு. பரலோகத்துக்கு போவியா இல்லையான்னு பாப்பியா? அது இப்பவுமே அவங்க பிள்ளைகள் எப்படியும் பிதைச்சிருவாங்க. மறித்த உடனே தான் கேட்டுருவாங்களே, எப்போ அடக்கணும்னு கேட்போம். நம்ம ஃபோன் பண்ண உடனே அப்படியா எப்போ அடக்கம், எத்தனை நாள் வச்சிருப்பீங்கன்னா கேட்போம். நம்ம உடனே எடுத்துருவோம். யாராக இருந்தாலும், அது பெரிய கில்லாடியாக இருந்தாலும் எடுத்துருவோம். கட்டி வச்சிருக்காரு, காமிச்சாங்க. ரொம்ப அழகாக கட்டி வச்சிருக்காரு. அவர் அடக்கம் பண்ணுறதுக்குன்னு அவரே கட்டி உட்காந்து பார்த்துட்டு இருக்கார், எதிர்பார்த்துட்டு இருக்கார். மரணம் வரமனுக்கு உடனே வராது. என்ன பாடுபட வேண்டியிருக்கோன்னு காரியங்கள்லாம் தெரியல. நிறைய சம்பந்தம் இல்லாததை யோசனை பண்ணிட்டே இருக்கிறோம். நாளைக்கு நாளை கழிச்சு இதே கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தோம்னா அந்த தேவையில்லாத காரிய மண்டைகளை வராது. நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குறான். தேவையில்லாம எல்லாத்தையும் போட்டு குழப்பறான். அதனால உனக்கு கலக்கம், வருத்தம், வேதனை. தேவ சமூகத்தில் இருந்துச்சு அப்படின்னா நல்ல பங்கு, நல்ல ஒரு ஆசீர்வாதம். அது சொல்லுவையா. இந்த கலக்கத்துக்கு இடமே இருக்காது. நீங்க கலங்குவதற்கு இடமே வாய்ப்பே இருக்காது. பயப்படுவதற்கு வாய்ப்பே இருக்காது. கர்த்தருடைய சமூகத்துக்கு போயிட்டோம்னா, தேவ சமூகத்தில் இருந்தோம்னா தேவையில்லாத எதுவுமே நமக்கு மண்டைகளை வராது. கர்த்தர் ஆலோசனை தருவார், கர்த்தர் தைரியத்தை தருவார், கர்த்தர் பலனை தருவார், கர்த்தர் நல்ல பங்கை தருவார். அவர் என்ன செய்யணும் அதை செய்வார். அப்படி சமூகத்துக்கு போகாதனால தான் நமக்கு இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு பயம், இவ்வளவு கலக்கம். கர்த்தரால் மகிமை உண்டாவதாக. அது சொல்லுவையா. அல்லேலூயா. நீங்கள் ஓடுகிற ஓட்டம் கர்த்தருக்காக செய்கிற காரியம். கர்த்தருக்காக ஓடுகிற ஓட்டம் வீண் போகாது. அவங்க வரல இவங்க வரலன்னு சொல்லாது. நீங்க கூட்டத்தில் கலந்துக்கிடுங்க. பரவாயில்ல, ஒரு நபரா இருக்கட்டுமே, 1 2 இருக்கட்டுமே, 2 3 இருக்கட்டுமே. நீங்க கர்த்தருக்காக ஓடுங்க, அது ஒரு நாள் வீண் போகாது. கர்த்தர் அந்த பலனை உங்களுக்கு தருவார். கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் விருதாவாரா. உங்க பலன் மிகுதியா இருக்கும். கதாமயம் உண்டாவதா. ஹல்லேலூயா. நம்மளே யோசனை பண்ணி பாருங்க, எவ்வளவு நேரங்கள் வீணா போயிருது. நேரங்கள் கிடைக்கிற சிலவுக்கு நேரமே கிடைக்குமானுக்கு. உரமா சொன்னாங்க, 4 வீடு 5 வீட்டில் வேலை பார்க்குறாங்க, ராத்திரி தான் போவாங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஓட்டம் பாருங்க. அப்படி ஓடினா தான் குடும்பத்தை ரன் பண்ண முடியும்.
நம்மளை கர்த்தர் நல்லா வச்சிருக்கிறார். வேலை செய்தாலும் ஒரு இலைப்பாறுதலோடு கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அது சொல்லுவையா, தேவன் நமக்கு நல்ல வேலை செய்கிறோம். வேலை செஞ்சாலும் நிம்மதியாக சாப்பிட்டுட்டு நிம்மதியாக படுக்கிறோம். கர்த்தர் நல்லா வச்சிருக்கிறார். நீங்கள் கர்த்தருக்கென்று ஓடுகிற ஓட்டம் வீண் போகாது. சிலர் வீணாக ஓடிட்டு இருப்பாங்க. நான் நினைப்பேன், என்கிட்டே சொல்லுவாங்க, வீணா அலைஞ்சிட்டு இருக்கேன் பாஸ்டர். நான் சொல்ல மாட்டேன், சொன்னால் கோவப்படுவாங்க. அதை ஒரு சகோதரர் போட்டிருக்கார், ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தார், போதகர் கண்டித்தால் விசுவாசிகள் மனம் மாறுவார்கள். அந்த காலத்தில். இப்போது போதகர் கண்டித்தால் சபை மாறுவார்கள். 15 வருஷம் கழிச்சு இப்பந்தான் அறிவு தெரியுது. ஸ்டேட்டஸ் போட்டால சொல்லிட்டு இருக்கேன். 15-16 வருஷத்துக்கு முன்னால நான் கண்டிச்சேன். இப்ப அதே நபர் இந்த ஸ்டேட்டஸை போடுறாரு. அவருக்கு என்ன பாதிப்பு? நான் நினைச்சிட்டேன், 16 வருஷம் கழிச்சு ஆண்டவர் கண்ணை திறந்ததுக்கு ஸ்தோத்திரம். இப்போ புரியுதா பாஸ்டர் அன்னைக்கு என்ன சொன்னாருன்னு? நீ சபை மாதிரி தானே போன. நான் கண்டிச்சேங்கிறதுக்கு வேண்டி சபை மாறி போயிட்டேன். இப்ப அவரு தான் ஸ்டேட்டஸ் போடுறாரு. இப்ப அவருக்கு அந்த பாதிப்பு. இப்ப உனக்கு சூடுதான், உனக்கு உன் கையில இப்படித்தானே எனக்கு சுட்டு இருக்கும். நீ விதைச்சதை தான் அறுவடை செய்யணும் இல்லையா? சபை விட்டு போதுக்கு உனக்கு ஒரு சரியான வாய்ப்பு இருக்கட்டுமே. 16-17 வருஷம் ஆகுது. நான் இன்னும் மறக்கிற மண்ணில் வச்சிருக்கிறேன். எனக்கு சிரிப்புனா சிரிப்பு, கோபம் கிடையாது, வருத்தம் கிடையாது, சிரிப்பு. சரி, இப்போமாவது கண்ணை திறந்திருக்காரு. இப்போ அவர் நினைச்சிருப்பாரு இல்லையா, பாஸ்டர் அன்னைக்கு இதைத்தானே சொன்னாரு, நாம வெளியே வந்துட்டோம், அப்ப நாம செஞ்சு தப்பு தானே. சிலருக்கு அந்த அறிவே வராது. தப்புன்னு தெரிஞ்சாதான் மன்னிப்பு கேட்குமே, நம்ம எல்லாம் இருப்போமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கென்று ஓடுகிற ஓட்டம் வீண் போகாது. நீ ஓடி பாருங்க. இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணுங்க. நான் சொல்றேங்கிறதுக்காண்டி செய்யாதீங்க, ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவர் நான் என்ன செய்யணும்? பாஸ்டர் பிரசங்கம் பண்றாரு, அவருக்காக பேசுறாரா, சுயநலத்துக்காக பேசுறாரா, இது எனக்காக பேசுறாரா, உங்க நாமத்தின் மகிமைக்காக பேசுறாரு? கேளுங்க, கர்த்தர் சொல்லுவார். நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தரின் நாமத்தின் மகிமைக்காய் செய்யுங்க, வீண் போகாது. எல்லாம் ஜெபம் பண்ணுமா? எல்லாரும் 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 எல்லாரும். நல்ல ஆண்டவரே, கர்த்தர் நல்லவர். இயேசுவின் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறோம். எல்லாம் ஜெபமா இயேசுவே துதிக்கிறோம். பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் எளிமை என்று எல்லாரும் எளிமைப்போம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். சில நேரங்களில் கண்டிப்பாக நான் பேசினால் நீங்க யோசனை பண்ணி பாருங்க. எனக்கு சேர்த்து தான் பேசியிருக்கிறேன். நானும் இதில் சில தவறுகளை பண்ணியிருக்கிறேன், வேதனைப்பட்டிருக்கிறேன், கலக்கம் அடைஞ்சிருக்கிறேன். அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ நினைச்சிருக்கிறேன். என்னைக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சானோ ஒரு தெளிவு. கர்த்தர் பார்த்துக்கிடுவார். நம்மளால ஒண்ணுமே இல்லை, கர்த்தர் பார்த்துக்கிடுவார். யார் செஞ்சு என்ன போகுது, யார் பேசி என்ன போகுது, என் தேவன் பார்த்துக்கிடுவார். கர்த்தருக்கு எல்லாம் தெரியும், கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ
வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறே. கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன். முழு உள்ளத்தோடு உண்ணாமோ, முழு உள்ளத்தோடு உண்ணாமோ பாடி மகிழுவே. நான் பாடி மகிழுவே என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன். கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன். முழு உள்ளத்தோடு உண்ணாமோ, முழு உள்ளத்தோடு உண்ணாமோ பாடி புகழுவே. நான் பாடி புகழுவே என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசனில் அணைத்தீரே. நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசனில் அணைத்தீரே. கைவிடப்பட்டு கதறினே, கைவிடப்பட்டு கதறினே. கர்த்தனீர் தேற்றினி, கர்த்தனீர் தேற்றினி என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. இனி நான் வாழ்வது உமக்காக, உமது காக. அன்பை எடுத்து சொல்லுவே, அன்பை எடுத்து சொல்லுவே. ஓயாமல் பாடுவே, நான் ஓயாமல் பாடுவே என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன். கர்த்தாவே நீர் செய்த நித்தமும் நினைக்கிறேன். முழு உள்ளத்தோடு உண்ணாமோ, முழு உள்ளத்தோடு உண்ணாமோ பாடி மகிழுவே. நான் பாடி மகிழுவே என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜாவுக்கு என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கு என்னாலும்
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். விமலவா சகரபாலவா. கர்த்தர் நல்லவர். நான் எப்பக்கத்திலே நெருக்கப்பட்டாலும் நான் ஒடுங்கி போகவே மாட்டேன். நான் எந்த பக்கம் நெருக்கப்பட்டாலும் நான் ஒடுங்கியவே போக மாட்டேன். நான் தள்ளப்பட்டாலும் ஆண்டவரே நான் மடிந்து போக மாட்டேன். நான் எந்த பக்கம் எவ்வளவுதான் நெருக்கப்பட்டாலும் சரி, என் தேவன் நான் ஒடுங்கி போவதற்கு விட மாட்டார். என்னை பலப்படுத்துவார். நெடுநாள் யுத்தம் என்பது நீ வர வர விளக்கணும். நெடுநாள் பிரச்சனையை சந்திப்பது நீ வர வர விளக்கணும். தாவீது வர வர விளத்தான். சவுல் தோற்று போனான். நெடுநாள் யுத்தத்துல, நெடுநாள், ஒரு நாள் 2 நாள் அல்ல, நெடுங்காலமா யுத்தம் பண்ணினான். யுத்தம் அவனுக்கு இருந்துகிட்டே இருந்தது. ஆனா யுத்தத்துல அவன் ஜெயிக்கிறவனா இருந்தான். வர வர அவன் பலத்தவனானான் வேதம் சொல்லுகிறது. அவன் சோர்ந்து போனான்னு சொல்லல. நெடுநாள் யுத்தத்துல பிரச்சனையில அவன் சோர்ந்து போகல. நெடுநாள் யுத்தத்துல பிரச்சனையில பிரச்சனை தான் தோந்து போச்சு. இவன் சோர்ந்து போகல. வர வர பலத்தவனாய் என் தேவன் அவனை மாற்றினான். நெடுநாள் யுத்தம், நெடுநாள் பிரச்சனை உங்களை சோர்வடைவதற்கு அல்ல, நீங்க தோற்று போவதற்கு அல்ல, நீங்க வெட்கப்படுவதற்கு அல்ல. இந்த நெடுநாள் பிரச்சனை இருக்குதே, நெடுநாள் பிரச்சனை நீங்க சந்திக்கிறது, நீங்க பலன் அடைஞ்சுக்கிட்டே வருவீங்க. அப்புறம் பார்ப்பீங்க திரும்பி, இந்த பிரச்சனைலாம் எப்படி தாண்டி வந்த நான். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். மாலே ஒரு சேனைக்குள்ள பாய்ந்து போவேன். என் தேவனாலே மதில் இருக்கு, சேனை இருக்கு, பிரச்சனை இருக்கு, தடை இருக்கு. ஆனா என் தேவனாலே அதை தாண்டி போவேன். தடை இருக்குதுன்னு பயப்பட மாட்டேன். என் தேவனாலே அந்த மதிலை நான் தாண்டி போவேன். என் தேவனாலே சேனைக்குள்ள பாய்ந்து போவேன். எதுவும் என்ன சேதப்படுத்தாது. எல்லாம் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேனையை கண்டு பயப்படுவதில்லை, தடையை கண்டு பயப்படுவதில்லை. என் தேவனாலே நான் அந்த மதிலெல்லாம் தாண்டி போக முடியும். கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருக்கிறார். என் இருளை வெளிச்சமாய் மாற்றி இருக்கிறார். அதனால எந்த சேனையாகி நான் போந்து போவேன், எல்லாத்தையும் கடந்து போவேன். நான் தேவன் என்னை கடக்க பண்ணுவார். தேவன் என்னை கடந்து போக பண்ணுவார். மதில் சுவர் போன்ற தடைகளை கடந்து போக பண்ணுவார். பிரச்சனைகளை கடந்து போக பண்ணுவார். கர்த்தர் உங்களை கடந்து போக பண்ணுவார். உங்க கண்ணீருக்கு பதில் உண்டு. உங்க கண்ணீர், நீங்க வடித்த கண்ணீர் வீண் போகாது. உங்க அலைச்சல் வீண் போகாது. கர்த்தர் உங்களுக்கு நல்ல பலனை வைத்திருக்கிறார். எல்லாரும் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஸ்தோத்திரம், துதிக்கிறோம். எங்களை அதிகமா நேசிக்கிற நல்ல பிதாவே, வந்திருக்க ஒவ்வொருவருக்கும் ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஆசீர்வதியும், குடும்பங்கள் ஆசீர்வதியும். தடைப்பட்ட பிள்ளைகளுக்கு நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. செபிக்கும்படி கேட்டுக்கொண்டு எல்லாரையும் ஆசீர்வதியும், குடும்பங்கள் ஆசீர்வதியும். இந்த வாரம் நடக்கிற கூட்டங்களுக்கு ஞானஸ்தான ஆராதனைக்காக செபிக்கிறோம். ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். இன்னும் ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் செபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதித்து நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு எல்லாரையும் ஆசீர்வதியும். எல்லாருடைய வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட எப்பொழுதும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.